மறுப்பு தெரிவிக்கல சார். மாத்தி மாத்தி சொல்றாரு சார். அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்களேன். நேத்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டா மறுநாள் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அது அடுத்தடுத்துலாம் வேற மாதிரி அதை வந்து மடை மாற்றுறதுக்காக மாத்தி மாத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் சாரெல்லாம் கிட்டத்தட்ட ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி ஒரு நேஷனல் பொலிட்டிஷியனா வர வேண்டியவர் சார். கண்டிப்பாக இவருக்கு வந்து அந்த திறமையெல்லாம் இருக்கு. பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஜாதியை பிடிச்சி தொங்கி 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 அவருடைய பலம் அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இவர் ஒதுக்கிட்டாங்க சார். மாயாவதி மாதிரி சிராக் பாஸ்வான் எல்லாம் பாருங்க சார். எத்தனை பேருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு, அவருடைய செயல்பாடுகள், அவருக்குன்னு ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் வச்சிருக்காரு. அவர்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக நடக்கிற தலைவர் இல்லைங்க சார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க கம்யூனிட்டி பிள்ளைகள் பசங்களை படிக்க விடாம ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பாம, கிட்டத்தட்ட அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாலே வந்து வேற வழியில தவறான வழியில போறவங்க மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க சார். அதுதான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு.